த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். பீகார் மாநிலத்துல ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? பாடி தொலையும். இப்ப இந்த பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்காக அங்க வாக்காளர் தீவிர சரிபார்ப்பு பணிகளை ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசியல் கட்சிகள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்தாலும் கூட நம்ம பெரிய அளவுல கவனிக்க தவறுன்னு பாஜகவுடைய கூட்டணிக்குள்ள ஒரு பெரும் சர்ச்சையும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு பெருசு தெரியுமா? மத்தியில பாஜக சர்க்கார் கவிழக்கூடிய அளவுக்கு பெரும் பிரச்சனையா அது மாறி இருக்கு. தலைவலிக்குதே. அதைத்தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். பீகார் மாநிலத்துக்கு இன்னும் 2 மாதங்கள்ல தேர்தல் அப்படின்றது நடக்க இருக்கு. இப்ப நாடு ஃபுல்லாவே பீகார் மாநிலத்துடைய இந்த சட்டப்பேரவை தேர்தலை தான் உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க. போட்டு பாப்போம். ஏன்னா மத்தியில பாஜக சர்க்கார் தொடர்ச்சியா நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்கு விடை கொடுக்க போகக்கூடியது பீகார் மாநிலத்துடைய சட்டப்பேரவை தேர்தல் தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறாங்கல்ல பாஜகவுடைய தலைமையில, அவங்களுக்குள்ளேயே கடுமையான போட்டின்னு கூட சொல்ல முடியாதுங்க, கடுமையான குடிமிப்புடி சண்டை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. யார் யாருக்கு இடையில? இப்போ பீகார் மாநிலத்துடைய முதல்வரா இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கும் மத்திய அமைச்சரா இருக்கக்கூடிய சிராக் பஸ்வானுக்கும் இடையில தான். உடனே நீங்க கேட்பீங்க, கூட்டணிக்குள்ள தானே இருக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஏன்னா அந்த நாற்காலி அப்படி, அதுதாங்க அந்த முதல்வர் நாற்காலி. நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. ஒரு மாநிலத்துடைய முதல்வர் அப்படின்ற அந்த பதவிக்கு யாரு தாங்க ஆசைப்பட மாட்டாங்க? பிரதமர் பதவிக்கு ஆசைப்படாதவங்க கூட மாநில முதல்வர் பதவிக்கு பெரிய அளவில் ஆசைப்படுவாங்க. அதுக்கான நிறைய உதாரணங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரிதான் பீகார் மாநிலத்துடைய முதல்வர் நாற்காலிக்கு ஆசைப்படுறாரு இப்போ மத்திய அமைச்சரா இருக்கக்கூடிய சிராக் பஸ்வான். ஏற்கனவே இருக்கக்கூடிய முதல்வருக்கு அது பிடிக்குமா? பிடிக்காது தானே. அதுதான் பிரச்சனைக்கான அடிப்படையா இருக்கு. பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 243 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு. இந்த தேர்தல்ல ஐக்கிய ஜனதா தளம், அதாங்க பீகார் மாநிலத்துடைய முதல்வரா இருக்கிறார்ல நிதிஷ்குமார், அவருடைய கட்சியும் பாஜகவும் லோக் ஜனசக்தி கட்சியுடைய தலைவரும் இப்ப மத்திய அமைச்சராகவும் இருக்கக்கூடிய சிராக் பஸ்வானுடைய கட்சியும் இப்படின்னு முக்கியமான கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா போட்டிடுறாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் மாதிரியான கட்சிகள்லாம் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறாங்க. போட்டி அப்படின்றது மிக மிக கடுமையா இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. இன்னும் சொல்ல போனா நிதிஷ்குமார் ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை, மத்திய அரசின் மீதான மக்களுக்கு எதிரான மனநிலை, இப்படின்னு நிறைய விஷயங்கள் பீகார் மாநிலத்துல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிர்ப்பான ஒரு மனநிலையில தான் இருக்குது. அதே நேரத்துல காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தள கட்சிகளுடைய தீவிரமான பிரச்சாரத்தின் காரணமா அவங்க கை சற்று உயர்ந்து இருக்கிறத பார்க்க முடியுது. இவ்வளவு நெருக்கடியான சூழல்ல தான் மத்திய அமைச்சரா இருக்கக்கூடிய லோக் ஜனசக்தி கட்சியுடைய தலைவரான சிராக் பஸ்வான் சில வாரங்களுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாரு. அதுல அவர் என்னன்னு சொல்லியிருந்தாரு தெரியுமா? பீகார் மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு, எங்க பார்த்தாலும் கேங் ரேப் நடக்குது, பீகார் மாநிலத்துல தொழில் வளர்ச்சியே இல்லை, பீகார் மாநிலத்தில் இருக்கவங்களாம் மைக்ரேண்ட் ஆகி தமிழ்நாடு, கேரளா மாதிரியான மாநிலங்களுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, இங்க உள்ளூர்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு பீகார் மாநிலத்துடைய முதல்வரா இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தவறிட்டாரு அப்படின்னு குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு. ஆனா இதுக்கெல்லாம் மேல போய் வேறொரு வார்த்தையும் சொன்னாரு. பீகார் மாநிலத்துடைய அரசுக்கு ஆதரவு அளிக்கிறத நான் ரொம்ப கேவலமா நினைக்கிறேன், வெக்கமா நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நம்ம கடமை நம்ம செஞ்சுதானே சார் ஆக வேண்டியிருக்கு. கூட்டணியில இருந்துகிட்டே கூட்டணியுடைய இன்னொரு தலைவரை, அதுவும் மாநில முதல்வரை இப்படி விமர்சிக்கிறாங்கன்னா என்ன நடக்கும்? பெரும் பஞ்சாயத்து நடக்குமா? அதுதான் நடந்திருக்கு. அவன் நிறுத்துறான், லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். உடனே நிதிஷ்குமார் என்ன சொல்றாரு? ஒண்ணுமே சொல்லலீங்க. அங்கதான் ஒரு பழுத்த அரசியல்வாதி அப்படின்றத நிதிஷ்குமார் நிரூபிச்சாரு. அவரு டைரக்டா சிராக் பஸ்வானை எங்கேயுமே ஹிட் பண்ணவே இல்லை. அதுக்கு மாறா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? இப்ப போயிடுவாருங்க சாமி, தயவு பண்ணி என் கான்ட்ராக்ட்ல மட்டும் கை வச்சிராதீங்க. கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய கழுத்துக்களை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு சொல்றாரு? நீ பெரிய ஜமீன்தாரு, ஒன்னு இருக்கு சொல்றக்கு, வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. அவர் இனி ஒரு செகண்ட் இந்த கூட்டணியில இருந்தாலும் நான் உங்க கூட்டணியில இருக்க மாட்டேன் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி ஆட்டம் கண்டு போயிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறாரு, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கிறாரு, இவ்வளவு பெரிய ராஜதந்திரிகள் இருந்தும்
நிதிஷ்குமாருடைய இந்த மிரட்டலுக்கு பயந்துட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். லீவா இருக்கணும் எனக்கு லீவ போடு. ஆமாங்க, அதுதான் உண்மை. ஏன்னா இப்ப மத்தியில பாஜக சர்க்காரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மைனாரிட்டி அரசா இருக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய 543 தொகுதிகள்ல 272 தொகுதிகள் எடுத்தா அந்த கட்சி ஆட்சியை பிடிக்க முடியும். ஆனா பாரதிய ஜனதா கட்சி வெறும் 240 இடங்கள் மட்டும்தான் பிடிச்சிருந்தாங்க. அதாவது பெரும்பான்மையை விட 32 இடங்கள் அவங்களுக்கு குறைவாதான் கிடைச்சிருந்தது. ஆனா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களை கைப்பற்றி இருந்தாங்க. இதுல பீகார் மாநிலத்தில் இருந்து மட்டும் அவங்களுக்கு 17 சீட் அப்படின்றது கிடைச்சிருந்தது. குறிப்பா நிதிஷ்குமாரோடைய ஐக்கிய ஜனதா தளம் 12 இடங்கள்லையும், பாஜக 12 இடங்களையும், சிராக் பஸ்வானுடைய லோக் ஜனசக்தி 5 இடங்கள்லையும், ஜித்தன் ராம் மஞ்சியுடைய ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா 1 இடங்களையும் கைப்பற்றியிருந்தாங்க. இதுல பாஜகவை கழிச்சிட்டு மற்ற கட்சிகளுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்த்தா 18 வருது. ஒருவேளை கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டு நாங்க மத்தியில பாஜக அரசுக்கு எந்த விதமான ஆதரவையும் வழங்கல அப்படின்னு நிதிஷ்குமார் ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போயிட்டாலும் 12 இடங்கள் போயிரும், பிரச்சனையாயிரும். சிராக் பஸ்வான் ஒரு பக்கம் போயிட்டாருன்னா 5 சீட்டு போயிரும், பெரும் பிரச்சனையாயிரும். இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சாவுடைய ஜித்தன் ராம் மஞ்சி இப்போ மத்திய அமைச்சராகவும் இருக்கிறாரு. அவர் ஒரே ஒரு சீட்டு தான். அவரு போயிட்டாருனாலும் ஒரு சீட்டு குறைஞ்சிரும். ஒருவேளை பீகார்ல இருக்கக்கூடிய இந்த 3 கட்சிகளுமே மத்தியில பாஜக சர்க்காருக்கு தங்களுடைய ஆதரவை விலக்கிக்கிட்டாங்கன்னா வெறும் 275 இடங்கள் மட்டும்தான் பாஜகவுக்கு மத்தியில மிஞ்சும். அதாவது பெரும்பான்மையை விட வெறும் 3 இடங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால இப்போ நிதிஷ்குமாரையும் பிடிக்கணும், சிராக் பஸ்வானையும் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழல்ல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இது வெறும் லோக்சபா மட்டும் இல்ல, ராஜ்யசபாலும் பெரும் பிரச்சனையை மாத்தும். ஏன்னா நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தள கட்சிக்கு மாநிலங்களவையில 4 சீட் இருக்கு. முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றுறதுல இருந்து அத்தனைக்குமே ராஜ்யசபாவுடைய ஆதரவு அப்படின்றதும் தேவைப்படுது. வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல்கள்ல தொடர்ச்சியா தோல்விகளை ஒருவேளை பாஜக சந்திக்குது அப்படின்னா அடுத்தடுத்த மாதங்கள்ல மாநிலங்களவையில அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சிரும். அப்புறம் அவங்க நினைக்கக்கூடிய எந்த ஒரு சட்டத்தையும் ரொம்ப சுலபமா கொண்டு வந்துட முடியாது. இப்படி இவ்வளவு சிக்கல்கள் நிறைஞ்ச ஒரு மாநிலமா இப்போ பீகார் மாநிலம் பாஜகவுக்கு மாறி இருக்கு. அது வெறும் சிக்கல் நிறைஞ்சதா மட்டும் இல்லாம தலைவலி கொடுக்கக்கூடியதாகவும் மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சி ஆட்டம் காணக்கூடிய வகையிலும் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா மாற்று கருத்தே இல்லை. இல்லைங்க, நான் சொன்ன இந்த கணக்கீடுகள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதா? நீங்க சமீபத்துல பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் தேர்வு தொடங்கி பல முக்கியமான நடவடிக்கைகளை எடுக்க முடியாம அவங்க திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் தொடர்ச்சியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த கட்சிக்கு கொடுக்கக்கூடிய கடுமையான நெருக்கடி தான். இதையெல்லாம் பாஜக சமாளிப்பாங்களா? இல்ல பீகார் மாநிலத்துல எப்படியாவது வெற்றி பெற்றணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்க தயாராவாங்களா? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலே நான் டெல்லியில இருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் சொன்ன பீகார் மாநிலத்துடைய இந்த அரசியல் தேர்தல் களம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமா இருக்கு. இப்படியான மிக முக்கியமான விஷயங்கள் தமிழ் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியில இருந்து இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.